பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 4. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட ஒன்று கூடினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். சகாயம் கிடைப்பதற்காக, ஹெல்ப் ஃப்ரம் த லார்ட், தேவனிடத்திலிருந்து சகாயம். இங்கே யூதா ஜனங்களுக்கு விரோதமாக, யூதா தேசத்துக்கு விரோதமாக மோவாபியரும் அம்மோனியரும் அவர்கள் போருக்காக நின்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஜனங்கள் செய்த வேலை என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒன்று கூடினார்கள். எல்லா ஜனங்களும் ஒன்று கூடி யுத்தம் பண்ண போகலை. எல்லா ஜனங்களும் ஒன்று கூடி பணம் தேட போகலை. எல்லா ஜனங்களும் ஒன்று கூடி பொருள் தேட ஓடலை. எல்லா ஜனங்களும் பக்கத்து தேசத்தில் சகாயம் தேட ஓடலை, அல்லது பக்கத்து ராஜா கிட்டத்தில் போய் கேட்கல. யோசபாத் ராஜா பக்கத்து ராஜாக்கிட்ட போயிட்டு பணமோ ஆட்களையோ அல்லது யுத்தத்துக்குண்டான மற்ற தேவைகளையோ உதவிகளையோ கேட்காமல் அவர் மாறாக ஒரு காரியம் செய்தார். கர்த்தரை தேடினார்கள், சகாயம் தேடினார்கள். சகாயம், உதவி, அவர்களுக்கு தேவையான உதவி எங்கேருந்து வரும் என்று சொல்லி அறிந்திருந்தார்கள். ஆக உதவி தேவனிடத்திலிருந்து வருகிறது. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் என்ற வார்த்தையின்படியாக ஒத்தாசையை தேடினார்கள், உதவியை தேடினார்கள். அந்த உதவி தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் பொக்கிஷ சாலை இருக்கிறது. தேவனிடத்தில் உதவிகள் இருக்கிறது. அவர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறாரே, செயல்களில் மகத்துவமாக இருக்கிறாரே. யுத்தத்தில் வல்லமுள்ள தேவன், செயல்களில் மகத்துவமுள்ள தேவன். அவருக்கு மேலான ஒன்றுமே கிடையாது. அவர் தான் சகாயம் பண்ணுவதிலே அவர்தான் கோடீஸ்வரர். உதவி செய்வதில் அவர்தான், அவர் மிஞ்சி யாருமே கிடையாது. எல்லாவற்றிலும் மேலான அவர் தான். அவர் சகாயம் செய்தால் போதும், நாம் எதையும் சாய்த்து விட முடியும். அவர் உதவி செய்தால் போதும், எதையும் சாய்த்து விட முடியும். அவர் நமக்கு நன்மை செய்தால் போதும், எதையும் சாய்த்து விட முடியும் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே சகாயம் தேடும்படியாக, சகாயம் கொடுக்கும்படியாக கர்த்தரிடத்தில் தேடினார்கள். கர்த்தரை எல்லோரும் ஒருமுகப்பட்டு கர்த்தத்தில் சகாயம் தேட ஓடினாங்க. சகாயம், ஆபத்துன்னு வந்த உடனே சகாயம் தேட யாரை போடுகிறோம்? ஆபத்துன்னு வந்த உடனே யாரிடத்தில் போய் உதவி கேட்க போகிறோம்? அவரிடத்தில் சகாயம் உண்டு. அவரிடத்தில் அநேக நன்மைகள் இருக்கிறது. அவரிடத்தில் சுகம் இருக்கிறது. அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது. அவரிடத்தில் பணம் இருக்கிறது. பொக்கிஷ சாலை இருக்கிறது. அவரிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது. அவரிடத்தில் இல்லை என்று சொல்ல ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரி போகிறோம், அங்கே மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, சுகம் கொடுக்குற இடம் பரலோகம். சிலுவை சுகம் கொடுக்கிறது. சிலுவையில் ஆண்டவர் சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். சிலுவை என்பது சுகத்தின் அடையாளமாக இருக்கிறது. சிலுவை என்பது ரட்சிப்பின் அடையாளமாக இருக்கிறது. சிலுவை என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற அடையாளமாக இருக்கிறது. ஆகவே சகாயம் எங்கே வரும்? அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். உதவி எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆகத்தான் சங்கீதம் 121 வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகிய உதவி வரும் கண்மையை நோக்கி நாம் பார்க்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். உதவி வரும் கண்மையை நோக்கி நாம் ஆண்டவரை தேட ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாது. காரணம், உதவி செய்கிற அவர், நன்மை செய்கிறவர் அவர். பொக்கிஷ சாலை அவரிடத்தில் இருக்கிறது. இதை கேட்டால் கொடுப்பாரு அப்படின்னு இல்லை, எதை கேட்டாலும் கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு போனால் இதை மட்டும் தான் கேட்டால் கொடுப்பான். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் மருந்து மாத்திரை கிடைக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் தேவனிடத்தில் வருகிற பொழுது எல்லாம் கிடைக்கும். சகலமும் அவரிடத்தில் இருக்கிறது. எந்த சகாயமும் அவரிடத்தில் இருக்கிறது. இல்லை என்று சொல்லி யாரும் அனுப்பவே மாட்டார். இயேசு இடத்தில் ஒருவரையாவது அவர் முடியாது திரும்பி போங்க அப்படின்னு அனுப்பவே. எல்லோருக்கும் தேவைகளை சந்தித்து, நன்மைகளை சந்தித்து தான் அவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நன்மை செய்கிற தேவன் நம்மோடு கூட்டிருக்கிறார். உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட்டிருக்கிறார். சகாயம் அவரிடத்தில் உண்டு. சகாயம் பண்ணுகிற தேவன், த லார்ட் வில் ஹெல்ப் அஸ். தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவர் சகாயம் பண்ணுவதற்காக தான் இருக்கிறார். கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். என்ன தேவையாக இருந்தாலும் நாம் தொடர்ந்து கேட்கிற பொழுது கர்த்தர் அதை நமக்கு கொடுப்பா என்று சொல்லிப்பாங்க. ஆகவே அதற்காக காத்திருப்போம். தேவனிடத்தில் கேட்கிற நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம கேட்கிறோம். ஆகவே கேட்கிற நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் சகாயம் பண்ண தேடுவோம். தேவனிடத்தில் சகாயத்துக்காக நாம் காத்திருப்போம். சகாயத்தை கொடுப்பார், நன்மை செய்வார், உதவிகளை செய்வார். அவர் கூடாது என்று சொல்லி ஒருவனையும் திருப்பி அனுப்ப மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனை தேடுவோம், அவர் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். யூதா ஜனங்கள் அனைவரும் சகாயம் தேடும்படியாய் கர்த்தரிடத்தில் தேடினார்கள். கர்த்தர் நோக்கி பார்த்தார்கள். நாங்கள் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் பண தேவைகளாக இருந்தாலும், சுகம் தேவையாக இருந்தாலும், அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், எதுவானாலும் உண்மை தேடும்படியாய் ஆண்டவர்களுக்கு அனுக்கிரம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூர்ந்து சகாயம் தேடுகிற பொழுது
எங்களுக்கு சகாயத்தை நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்குறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருப்பீராக. உங்களுடைய கருத்தை ஆழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். யூ வில் பி சக்சீடட்.